வணக்கம் நண்பர்களே. ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க. ரோகிணி வந்து இன்னும் சிந்தாமணிய நம்பிட்டு இருக்காங்க. இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. இவங்க நமக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. அதனால ஒரு மிகப்பெரிய விஷயத்த இப்ப வெளிய சொல்லிட்டாங்க சிந்தாமணி கிட்ட. அதாவது முத்து பணம் ரெடி பண்ணிட்டாரு. நீங்க வந்து அத கிடைக்க விடாம தடுத்துருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல வந்து ரோகிணி அண்ட் சிந்தாமணிய தான் ஆரம்பத்துல அவங்க 2 பேர் தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ரோகிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிந்தாமணி கிட்ட, "இங்க பாருங்க ஆன்ட்டி, எப்படியாவது நீங்க இத தடுத்துருங்க. இந்த விஷயத்த நீங்க தடுத்தா மட்டும் தான் நானும் மனோஜும் சேர முடியும் அப்படின்ற மாரி சொல்ல, சிந்தாமணி மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, "அட லூசு! நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ வரைக்கும் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? அப்படியே நம்பிட்டு இரு" அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனைக்கிறாங்க. "சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன்ல. இந்த ஆன்டி உனக்கு நான் உதவி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணத்த கண்டிப்பா அவங்க என்கிட்ட குடுக்க மாட்டாங்க. அந்த வீடு அவங்க கைக்கு கிடைக்காது அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ரோகிணி இருந்துகிட்டு, "ஓகே ஆன்டி. நீங்க வந்து வீடு அவங்க கைக்கு போகக்கூடாது. எப்படியாவது அவங்க கைக்கு போக விடாம தடுத்துருங்க. எப்ப அவங்க கைக்கு போகணும் அப்படின்னா, நானும் மனோஜும் எப்ப சேர்றோமோ, அப்பதான் அந்த வீடு அவங்க கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது நாளைக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, மனோஜ் தான். மனோஜ் சொல்ல போய் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ரோகிணி நீ பண்றது சரி கிடையாது. நீ அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் பிரச்சனை இருக்குது ஓகே தான். நீ செஞ்சதுக்காக தான் அவங்க உன்ன இப்படி பண்றாங்களே தவிர்த்து, தனியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணல. நீ தேவையில்லாம உங்க வாழ்க்கையில வந்து குறுக்கிடுற. அண்ட் இது அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி" அப்படின்ற மாரி சொல்ல, யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு தெரியும். நீ அத எனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. உன்னோட வேலை எதுவோ அத மட்டும் பாரு. மிச்ச விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த விஷயத்துலலாம் தலையிடாத. அதுவும் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு வந்துராத அப்படின்ற மாரி சொல்ல, அவங்க அம்மா கிட்ட ரோகிணி சொல்லிடுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சேடா போயிடுறாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனா அண்ட் முத்து பேசிட்டு இருக்காங்க. எத பத்தி அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம பணம் குடுத்துற போறோம். எப்படியாவது அந்த பணத்த பத்திரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா கிட்ட சொல்றாரு. ஏன்னா, அண்ணாமலை கிட்ட குடுத்த பணத்த அண்ணாமலை வந்து திரும்பவும் முத்துக்கிட்டயே குடுத்துட்டாரு. இந்தாப்பா இத பத்திரமா வச்சிருந்து நாளைக்கு போய் இந்த ஏலத்த எப்படியாவது தடுத்துரு அப்படின்ற மாரி சொல்லி குடுத்துட்டாரு. அந்த பணத்த கொண்டு வந்து மீனா கிட்ட முத்து குடுத்துட்டு, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. "மீனா, நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா. கண்டிப்பா இந்த பணத்த நாளைக்கு நம்ம பத்திரமா கொண்டு போய் குடுத்துருவோம். நீ வந்து இந்த ரூ. 10,00,000 கொண்டுட்டு போ. அண்ட் பின்னாடியே நான் என்ன செய்றேன் அப்டின்னா, அந்த மீதி ரூ. 25,00,000 கொண்டுட்டு அங்க வந்துடுறேன். நீ பார்த்து பத்திரமா போ மீனா" அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. ஸோ மீனா தூங்கும்போது மீனாக்கு ஒரு கெட்ட கனவு. இது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பைக்ல போயிட்டுருக்கும்போது 2 பேரும் வந்து வழிப்பறி பண்றாங்க. ஸோ இந்த கனவு அவங்களுக்கு வந்து அப்படியே ரியலா நடக்குமோ அப்டின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதனால முத்துக்கிட்ட சொல்றாங்க, "ஏங்க நாளைக்கு நம்ம கொண்டு போறது எனக்கு என்னமோ சேஃபா தெரியலங்க" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்ப முத்து கேட்டாரு, "ஏன் மீனா அப்டி சொல்ற?" அப்டின்ற மாரி கேட்கும்போது, "நாளைக்கு நடக்க போற சம்பவம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுங்க. எனக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கை மாதிரி தோணுது. நாளைக்கு நம்ம இந்த பணத்த கொண்டு போக வேணாம். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம்." அப்டின்ற மாரி சொல்றாங்க. நம்ம முத்து இருந்துகிட்டு, "மீனா அதெல்லாம் நீ கவலைப்படாத. நான் ஒரு பிளான் பண்றேன்." அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஒரு பக்காவா ஒரு பிளான் போட்டு வச்சுட்டாங்க. அண்ட் முத்து, மீனா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. வெளிய எதுவும் நமக்கு கேட்கல. கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா கிட்ட அந்த ரூ. 10,00,000 பணத்த குடுத்து மீனாவ வண்டில அனுப்பிச்சு விடுறாரு முத்து. ஆனா அந்த பேக்குள்ள ரூ. 10,00,000 பணம் கிடையாது. ஏன்னா சிந்தாமணி இப்படிதான் பிளான் பண்ணுவாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அந்த ரூ. 10,00,000 முத்து அழகா சீட்ல குடுத்துட்டு, அதாவது நம்ம வண்டி இருக்கும் இல்லையா? மீனாவோட வண்டிக்கு அடியில டிக்கில போட்டுட்டாங்க. ஸோ அதுக்குள்ள தான் ரூ. 10,00,000 இருக்கு. அண்ட் அதுக்கு பதிலா மேல டூப்ளிகேட்டா பணம் ரெடி பண்ணி, ஒரு பேக்ல வச்சிருக்க மாதிரி, அதுக்கு ஒரு பூட்டு வேற போட்டு வச்சிருக்க மாரி, அத செட் பண்ணி, நம்ம மீனா வண்டி கீழ போய் போட்டுக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப ஏற்கனவே கனவுல கண்ட காட்சிகள் நடக்குது. 2 பேர் வராங்க. மீனா கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. அண்ட் டக்குன்னு அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ட் அதுக்குள்ள இருக்கிறது உண்மையான பணம் கிடையாது. அது எல்லாமே டூப்ளிகேட் பணம். சரி இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனாவோட வீட்டு வாசல்ல 2 பேர் இருக்காங்க. எதுக்காக அப்டின்னா, முத்து எப்படா வெளிய வருவாரு? அவரு வெளிய வந்தாரு அப்டின்னா, அவர ஃபாலோ பண்ணி போய் அவரையும் தடுத்து பணம் வாங்க விடாம செஞ்சிரலாம். இதுதான் அவங்களோட எண்ணம். ஸோ முத்து வருவாரு. முத்து கார் இங்க தானே நிக்குது. அப்ப வருவாரு, வருவாரு அப்டின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முத்துவ ஆளையே காணோம். முத்து என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, எல்லாத்துக்கும் டிமிக்கி குடுத்துட்டு, கார்ல தான் முத்து போவான் அப்டின்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பைக் எடுத்துட்டு நம்ம முத்து கெளம்பிட்டாரு. முத்து எங்க போறாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நேரா நம்ம தண்டபாணி இருக்காரு இல்லையா? அவர பார்க்கறதுக்காக போறாரு. அவர்ட்ட போய் "சார் பணம் ரெடியா?" அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, "முத்து பொறுப்பா, அந்த பணம் வந்துட்டுருக்கு. நீ முதல்ல எல்லாத்துலயும் கையெழுத்து போடு" அப்டின்ற மாரி சொல்ல, முத்துவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. "சார் இங்க பாருங்க சார், நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தெரியுமா? நெருப்புல நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் சார். தயவு செஞ்சு நீங்க எனக்கு அந்த பணத்த குடுத்துருங்க சார். எங்களால எதுவுமே பண்ண முடியாது சார். அவங்க ஏலத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார்" அப்டின்னு சொல்லும்போது, "முத்து நீ சொல்றது எல்லாமே புரியுது முத்து. பட் பணம் குடுக்க வேண்டிய ஆள் இன்னும் வரல. நான் நேத்தே பணத்த கொண்டு வர சொல்லிட்டேன். இப்ப காலையில தான் வந்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு" அப்டின்ற மாரி சொல்ல, முத்துவால பொறுமையா இருக்க முடியல. ஏன்னா, இது எவ்ளோ கிரிட்டிக்கலான கண்டிஷன் அப்டின்றது அவருக்கு நல்லா தெரியும். சின்ன தப்பு நடந்தாலும் வீடு இவங்க கைய விட்டு போயிடும் அப்டின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் முத்துவால அப்டி தரையில நிக்கவே முடியல. அவருக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. என்னடா இது இவர் வேற இப்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க டைம் வேற ஆகிட்டு இருக்கு அப்டின்னு சொல்லி முத்து புலம்பிட்டு இருக்காரு. அண்ட் அப்பதான் மீனா ஃபோன் பண்றாங்க. மீனா ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட சொல்றாங்க, "ஏங்க நம்ம என்ன விஷயம் நெனச்சோமோ, அந்த விஷயம் அப்படியே நடந்துருச்சுங்க. அந்த சிந்தாமணியோட ஆட்கள் வந்து
நம்ம பணத்த புடுங்கிட்டு போயிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓகே மீனா நீ சேஃப் தானே. உனக்கு எதுவும் நடக்கலல்ல. நீ நல்லா தானே இருக்க. சரி நான் சொல்ற விஷயத்த செய். நீ நேரா நம்ம வீட்டுக்கு போயிடு. ஏன்னா அங்க வச்சு தான் ஏலம் நடந்துகிட்டு இருக்கு. நீ நேரா வீட்டுக்கு போயிடு. மிச்ச விஷயத்த நான் வந்து பார்த்துக்கிறேன் மீனா." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு மீனா இருந்துகிட்டு, "ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நானும் சீக்கிரமா வரதான் மீனா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் பணம் என் கைக்கு வரல. இவங்க கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி தெரியுது மீனா. இந்தா அந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்ல, "சரிங்க நான் முதல்ல அங்க போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சீக்கிரமே பணத்த கொண்டு வந்துட்டுருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனா நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வெல்கம் பண்றாங்க. "வா மீனா, என்ன இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களே எல்லாத்தையும் பேசிடுறாங்க. "என்ன வீட பார்க்க வந்தியா? என்ன வீடு திருப்ப வந்துட்டியா? பணம்லாம் ரெடி பண்ணிட்ட போல." அப்படின்ற மாரி கேட்க, "நாங்க தோத்துட்டோம். நீ ஜெயிச்சுட்ட." அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. "கடைசியா எங்க வீட்ட ஒரு தடவ நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியும்? நாளைக்கு பாரு, இந்த இடத்துல வெறும் கிரவுண்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த வீடு இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாது பாரு." அப்படின்ற மாரி சொல்லி அப்படியே மமதையில ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாது இல்லையா? இவங்களுக்கு இவங்களோட ஆட்கள் நம்ம சிந்தாமணிக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பணத்த நாங்க மீனா கிட்ட இருந்து எடுத்துட்டோம் அக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாத. ஏலம் நல்லபடியா நடக்கும்." அப்படின்ற மாரி இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் சிந்தாமணி வந்து டாப் கியருக்கே போயிட்டாங்க. அவ்வளோதான் மீனாவால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா நடிச்சிட்டு இருக்காங்க. பணம் வந்து இவங்க கிட்ட இல்லாத மாதிரியும், இவங்க கிட்ட தோத்து போன மாதிரியும் அந்த ஃபீலிங்லயே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா முத்து வந்து அங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காரு பணத்துக்காக. இங்க பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி மீனாவ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. "உங்களால தான் முடியாதுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல. எதுக்கு இந்த பிரச்சனை? நீ வந்து திடீர்னு வருவியா? திடீர்னு பூ கட்டுவியா? திடீர்னு டாப் ரேஞ்சுக்கு போயிடுவியா? என்னையே தூக்கி போட்டு மிதிப்பியா? இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்காங்க. மீனா பாட்டுக்கு பொறுமையா இருக்காங்க. ஏன்னா மீனாக்கு தெரியும். ஏதாவது ஒரு தப்போ, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலோ, அத சிந்தாமணி உஷாராயிடுவாங்க. அதனால மீனா எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க. "நீ பேசுமா, பேசு. உன்னால எவ்வளோ தூரத்துக்கு பேச முடியுமோ பேசு. அதுதான் எங்களுக்கும் தேவை. ஆனா, நாங்க திரும்ப பேசும்போது உன்னால எதுவுமே பண்ண முடியாது." அப்படின்னு பொறுமையிலும் பொறுமையா, ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினான்ஸோட ஆட்கள் எல்லாம் வராங்க. அவங்கள தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரூ. 50,00,000க்கு மேல ரூ. 1 கூட ஏத்தி கேட்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, அப்படி ஏத்தி கேட்டுட்டாலும் மிச்ச பணத்த அந்த வீட்டோட உரிமையாளர் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் ரூல்ஸ். ஏன்னா அப்டின்னா, இப்போ ஒரு வேள ரூ. 50,00,000 தாண்டுது அப்டின்னா, அந்த ரூ. 12,00,000 வட்டி அப்டி இப்டின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்டின்னு சொல்லி பிளான் போட்டுருக்காங்க. ரூ. 50,00,000க்கு மேல இப்ப கிட்டத்தட்ட ஒரு ரூ. 70,00,000 போயிருச்சு அப்டின்னா, 50,00,000 இவங்க எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்க ரூ. 20,00,000 நம்ம முத்து மீனா கிட்ட குடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த பணம் எக்காரணத்த கொண்டு செலவாயிடக்கூடாது அப்டின்றதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த ரூ. 51,00,000 தாண்டக்கூடாது அப்டின்ற மாரி முடிவெடுத்துட்டாங்க. சோ அந்த இடத்துல தான் இவங்க நிக்க போறாங்க. அதுதான் அவங்களோட பிளானும் கூட. அது தாண்டி போச்சு அப்டின்னா இவங்களுக்கு நட்டம். சோ நட்டம் இவங்களுக்கு கிடையாது. அந்த வீட்ட வித்தா பெரிய லாபம் கிடைக்கும். ஆனா இருந்தாலும் முத்து மீனாவோட கைக்கு ரூ. 1 கூட போயிடக்கூடாது அப்டின்னு சொல்லி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேல பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து கிட்ட அந்த ஃபினான்ஷியர் வந்து சைன் கேட்கறாரு. எல்லாம் ஓகே தான். முத்து பணம் குடுக்கறதுக்கு ரெடி. பணம் வந்துட்டு இருக்கு. அண்ட் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல மட்டும் நீ கையெழுத்து போட்டுரு அப்டின்ற மாரி சொல்ல, முத்துவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. "சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் சார் ஏலம் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நான் கொண்டு போகணும். ஏலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொண்டு போகணும் சார். தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, "அதுதான் கரெக்ட் முத்து. எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? சோ நீ போட்டு குடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் உங்கள எதுவுமே சொல்லப் போறது கிடையாது. பணமும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல பணம் வந்துரும். நீ பணத்த எடுத்துட்டு போ. தாராளமா போய் என்ன வேணாலும் பண்ணு. அத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. இப்ப நீ கையெழுத்து மட்டும் போட்டு குடுத்துரு." அப்படின்ற மாரி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவும் பாத்தீங்கன்னா, கையெழுத்து போடுறதுக்காக ரெடி ஆயிட்டாரு. அவரும் ஒரு பக்கம் எல்லா கையெழுத்தும் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பணமும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா, இங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும், ஒட்டு மொத்தமா இவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வீணா போயிடும். சோ, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.